விடோஸ் பே எபிசோட் 3. விடோஸ் பே மியூசியமில் தொடங்குது. இங்கே வந்திருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு தீவோட வரலாறு பற்றி ஒரு கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பேசுகிறது ஒரு முக்கியமான நபரை பற்றி, ரிச்சர்ட் த விடோவர். ஒரு காலத்தில் சாதாரண மனுஷராக இருந்த ரிச்சர்ட் அதுக்கப்புறம் தீவோட ஒரு முக்கியமான தலைவராக உயர்ந்தார். அவரோட பழைய பதவியோட பேர் ரீவ் பிரைம். ஆனால் இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா அது மேயர் பதவிக்கு சமமானது. அந்த மியூசியமில் ரிச்சர்டோட 2வது மனைவி சாரா வாரன் பற்றின ஓவியங்களும் அவங்களோட பழைய ஜேர்னலும் காட்சிக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில் கைடு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறாரு. பல வருஷங்களாக இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் விடோஸ் பேக்கு அதிகமான டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அன்றைக்கி நைட்டு நடைபெற இருக்க ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டுக்கும் எல்லாரையும் அழைக்கிறாரு. இதே டைமில் மேயர் டாம் லாஃப்டிஸும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கார். பல வருஷங்களுக்கு அப்புறம் தீவுக்கு மக்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஹோட்டலெல்லாம் நிரம்பிட்டுருக்கு. பிஸ்னஸில் நல்ல லாபம் வருது. இதெல்லாம் பார்த்த டாம் ஒரு விஷயத்த உறுதியாக நம்புகிறாரு. விடோஸ் பேயை சுற்றி இருக்கிற பேய் கதைங்க, அரக்கர்கள் பற்றின கதைங்க, சாபங்கள், இது எல்லாமே வெறும் மூட நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் டாம் அறியாத ஒரு விஷயம் இருக்குது. சீக்கிரமே அந்த தீவே அவரை தவறு அப்படின்னு நிரூபிக்க போகுது. இன்னொரு பக்கம் டாமோட பையன் எவான் தன்னோட நண்பர்களோட நேரத்தை செலவழிச்சிட்ருக்கான். தீவு முழுவதும் சுற்றுலா பயணிகள் நிறைஞ்சிட்ருக்காங்க. சாலைகள் எல்லாம் பரபரப்பாக இருக்குது. எல்லாமே இயல்பாக நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த நேரத்தில் தான் டாம் மேரிசாவை சந்திக்கிறாரு. டாம் டவுன் வழியாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது சாலையோரத்தில் தனியாக ஒரு இளம் பெண் நின்றுட்டுருக்கிறத கவனிக்கிறாரு. அவள் வழி தெரியாமல் தவிச்சிட்ருக்க மாதிரி தெரியுது. உடனே டாம் காரை நிறுத்துறாரு. உதவி தேவைப்படுதான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு தான் மேரிசா. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேச்சுலர் ட்ரிப்புக்காக விடோஸ் பேக்கு வந்ததாக அவள் சொல்கிறான். ஆனால் அந்த குரூப்பில் இருந்து பிரிஞ்சிட்டதாகவும் வழி தெரியாமல் போயிட்டதாகவும் சொல்கிறான். டாம் அவளுக்கு உதவி பண்ண முன் வராரு. டவுனுக்கு திரும்பி வர்ற வழியில் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எந்தவித தயக்கமும் இல்லாமல் 2 பேரும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறமா டாம் ஒருத்தர்கிட்ட உண்மையான ஈர்ப்பை உணர ஆரம்பிக்கிறாரு. மேரிசாவுடனான கெமிஸ்ட்ரி தெளிவாக தெரியுது. பிரியறதுக்கு முன்னாடி மறுபடியும் சந்திப்போம் அப்படின்னு மேரிசா சொல்கிறா. இந்த சந்திப்பு அவரோட வாழ்க்கையை மாற்ற போகுது அப்படிங்கிறது டாம்க்கு இன்னும் தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து டாம் பெட்ரிஷியா, ரூத் அப்புறம் டேல் அவங்களோட ஒரு டவுன் மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு. அங்கே டூரிசம், பிஸ்னஸ் அப்புறம் வர இருக்க ஈவெண்ட்ஸ் பற்றியெல்லாம் விவாதிக்கிறாங்க. ஒரு புதிய சேல்ஸ் டேக்ஸ் திட்டத்துக்கு சில பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா டேல் சொல்கிறாரு. சிலர் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, சிலர் கோபமாக இருக்காங்க. ஆனால் டாமோட கவனம் முழுசும் அந்த மீட்டிங்லேயே இல்லை. அவரோட எண்ணம்லாம் மறுபடியும் மேரிசாவையே யோசிச்சுட்ருக்கு. கடைசியாக அன்றைக்கி அவர் ஒரு பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்த விஷயத்த சொல்கிறாரு. உடனே பெட்ரிஷாவும் ரூத்தும் டேலும் டாமை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு யார்? அழகாக இருந்தாலா? டாம் மறுபடியும் டேட்டிங் ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற கேள்விங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டாம் வெறுமனே உதவி செய்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை யாரும் நம்பவே இல்லை. இதனால் மீட்டிங் முழுசுமா ஒரு ஜாலியான சூழல் உருவாது. அன்னைக்கு நைட்டு டாம் மேரிசாவை சந்திக்க தயாராகிறாரு. பார்னபஸ் பாரில் சந்திக்க திட்டமிடுறாங்க. வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி டாம் தன்னோட பையன் எவான் கிட்ட பேசுகிறாரு. தான் சில கலீக்ஸை சந்திக்க போகிறதா சொல்கிறாரு. உடனே எவான் சந்தேகப்படுறான். இது வேலை சம்மந்தமான சந்திப்பு இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. அப்பாவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியாக உங்கள் கலீகோட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். டாமும் சிரிச்சிட்டே கிளம்புறாரு. மேரிசாவை மறுபடியும் பார்க்குற ஆர்வத்தோட பார்னபஸ் பாருக்கு போகிறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அன்றைக்கி நைட்டு அமையவே இல்லை. பார்னபஸ் பாரில் மேரிசாக்காக காத்திருந்த டாம் நேரம் போயிட்டே இருக்குது. ஆனால் மேரிசா மட்டும் வரல. கடைசியாக ஏமாற்றத்தோட டாம் வீட்டுக்கு கிளம்புறாரு. நைட் டைமு. சாலை முழுவதும் ரொம்ப இருட்டாக இருக்குது. சுற்றியும் யாரும் இல்லை. அப்போது
அங்கே ரோட் சைடில் ஒரு வயதான பெண் நிற்கிறத பார்க்குறாரு. அவள் ஏதோ ஒரு குழப்பத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது. உதவி தேவைப்படலாம் அப்படின்னு நினச்ச டாம் காரை நிறுத்துறாரு. எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை. சும்மா டாமை பார்த்துட்டே நிற்கிறா. அவளோட பார்வையில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத டாம் உணர்றாரு. மெதுவாக பின்னாடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாமல் அந்த பொண்ணு திடீர்னு அவரை நோக்கி வர்றா. பயந்து போன டாம் சீக்கிரமாக காருக்குள்ளே ஏறுறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு காணாமல் போய்ட்றாங்க. அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக மூச்சு விடுற டாம் ஆபத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அடுத்த நொடியே ஒரு கொடூரமான கை அவரோட கையை கீறுது. வழியில் டாம் அலறாரு. அந்த வேகத்தில் அந்த மர்ம பொண்ணு அங்கிருந்து இருட்டில் மறைஞ்சு விடுறா. அடுத்த நாள் காலையில் டாம் டாக்டரை சந்திக்கிறாரு. காயம் ரொம்ப ஆழமாக இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு டாம் கிட்ட கேட்குறாரு. டாம் என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்குறாரு. ஆனால் டாக்டருக்கு ஒன்றுமே புரியல. இது சாதாரணமான மனுஷனால் ஏற்பட்ட காயம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு காட்டு விலங்கு தாக்கியது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டாம் அதை பெருசாக எடுத்துக்கல. இவர் இன்னும் அமானுஷ்ய விஷயங்களை நம்ப தயாராக இல்லை. அதுக்கப்புறம் மேயர் ஆஃபீஸில் ரூத் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மெரிசா அவரை தேடி வந்திருந்தா, அது மட்டும் இல்லாமல் இனாகுரல் ஸ்விம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு நோட்டையும் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில நேற்று நடந்த அந்த தாக்குதல் பற்றி டாம் அங்கே எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. உடனே ரோஸ்மேரியோட முகம் மாறுது. அவள் அந்த விவரத்தை கேட்ட உடனே ஒரு பேரை சொல்கிறா, சீஹேக். விடோஸ் பேயில் ஒரு பழமையான ரொம்பவே பயங்கரமான அரக்கர்களில் ஒன்று தான் அந்த சீஹேக். ரோஸ்மேரி என்ன சொல்கிறாங்கன்னா, சீஹேக் முதல்ல தன்னோட இறைய கீறி காயப்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த காயத்தின் மூலமாக அவங்க எங்கே போனாலும் அவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிரும். கடைசியில் அவங்கள கொன்னுடும் அப்படின்னு ரோஸ்மேரி சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இதை லேசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் பண்ணுறா. ஆனால் டாம் அதை புறக்கணிக்கிறார். இன்னும் அந்த கதைங்களெல்லாம் நம்ப மறுக்கிறாரு. அதே டைமில் விடோஸ் பேல சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக டாம் ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறாரு. அதுதான் இனாகுரல் ஸ்விம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் ஒன்று தான். இந்த கடல் பாதுகாப்பானது, இந்த தீவு பாதுகாப்பானது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறது. கடற்கரையில் இந்த இனாகுரல் ஸ்விம்முக்காக ஒரு பெரிய கூட்டமே கூடுது. எல்லாரும் டாமையே கவனிச்சிட்ருக்காங்க. காயம் இருந்தாலும் டாம் தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. முதல்ல எல்லாமே சாதாரணமாக தான் தெரியுது. அவர் நீந்த ஆரம்பித்த கொஞ்ச வினாடிகள்லேயே தண்ணிக்குள்ளே ஏதோ அசையறத டாம் கவனிக்கிறாரு. உடனே உறைஞ்சு போகிறாரு. அவருக்கு கீழே சீஹேக் நீந்திட்டுருக்கு. அது நேராக டாமை நோக்கி வருது. உடனே டாம் கரையை நோக்கி நீந்த ஆரம்பிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கூட்டம் முழுவதும் குழப்பத்தில் இருக்குது. கடைசியாக கரையை அடைய சில அடிகள் தான் இருக்குது. அந்த டைமில் சீஹேக் அவரை தாக்குது. அதோட கூர்மையான நகங்கள் டாமோட காலில் ஆழமான காயத்தை ஏற்படுத்துது. டாம் உண்மையிலேயே பயந்துட்டாரு. ஏன்னா சீஹேக் உண்மையானது. மேலும் அது இப்போ டாமை வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. சீஹேகோட தாக்குதலுக்கு அப்புறமா டாம் ரொம்பவே பதட்டமாயிடுறாரு. இதுவரை கேட்டுட்டு இருந்த கதைகள் எல்லாம் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வர ஆரம்பிக்குது. அதனால தீவோட அமானுஷ விஷயங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்ச ஒருத்தரான விக்கு கிட்ட இதை பற்றி கேட்கறதுக்காக விக் வீட்டுக்கே போகிறாரு டாம். முதல்ல விக் வழக்கம் போல் நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் சீஹேக் பற்றின கேள்வியை டாம் கேட்ட உடனே அவரோட முக பாவனையே மாறுது. உடனே ஒரு பழைய கடலோடி பாடலை சொல்கிறாரு. அந்த பாட்டில் சீஹேக் தன்னோட இறைய முதல்ல காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த காயத்தின் மூலம் அவங்க எங்கே போனாலும் அவங்கள கண்டுபிடிச்சிரும். நிலமாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அது தன்னோட இறைய விடாது. டாம் இதையும் ஒரு பழைய கதையாக எடுத்துக்க முயற்சிக்கிறாரு. ஆனால் விக் மிகவும் சீரியஸாக இருக்கார். அவர் சொன்னதுபடி சீஹேகோட காயம் மெதுவாக உடலை செயலிழக்க வைக்கும். கடைசியில் நகர முடியாத நிலைமைக்கு கொண்டு போகும். அதுக்குள்ளே சீஹேக் தன்னோட வேலையை முடிச்சிடும்.
உயிர் பழைக்க ஒரே வழி 3 நாளைக்கு அந்த காயம் ஆறுற வரைக்கும் ஒரு பெட்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காயம் ஆறிடுச்சுன்னா சீஹாக்னால உங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. விக் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் டாம் இன்னும் அதிக குழப்பமாயிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் எவான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் ஷானோட வீட்டில் ஸ்லீப் ஓவருக்காக தயாராகிட்ருக்காங்க. அப்போது மெரிசா டாம்க்கு ஃபோன் செஞ்ச விஷயம் வெளியில் வருது. உடனே எவானோட ஃப்ரெண்ட்ஸ் டாமை கிண்டல் பண்ணுறாங்க. டாம் மறுபடியும் டேட்டிங் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவங்கெல்லாம் ஜாலியாக பேசிக்கிறாங்க. டாம் வழக்கம் போல் மறுக்கிறாரு. அவள் வெறும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை யாரும் நம்பவே இல்லை. அந்த நைட்டு இறுதியாக டாமும் மெரிசாவும் சந்திக்கிறாங்க. முதல்ல சாதாரணமாக ஆரம்பித்த உரையாடல் மெல்லமாக ஆழமானதாக மாறுது. மெரிசா டாமோட கடந்த காலத்தை பற்றி கேட்குறாங்க. அப்போதான் டாம் தன்னோட வாழ்க்கையோட மிகவும் வேதனையான உண்மையை சொல்கிறாரு. அது என்னென்னா, தன்னோட மனைவி அவரை விட்டு பிரிஞ்செல்லாம் போயிடல, சைல்டு பர்த்தில் ஏற்பட்ட பிரச்சனைனால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எவானை தனியாக வளர்த்தது டாம் தான் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட மெரிசா ரொம்பவே வருத்தப்படுறா. டாம் அனுபவித்த கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறா. அதனால் அவங்களுக்குள்ள நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. பல வருஷங்களுக்கு அப்புறமா டாம் உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. சன்செட் காக்டெயில் ஈவெண்ட்டுக்கு போக வேண்டி இருக்கதா டாம் நினைவுபடுத்துகிறாரு. மெரிசா இந்த இரவு முடிவடைகிறத விரும்பலை, இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. விளையாட்டா டாமோட வீட்டுக்கு வரலாமான்னு கேட்குறா. ஆனால் டாம் அதை மெதுவாக மறுத்துடுறாரு. இன்றைக்கி அது சரியான நேரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இதே நேரத்தில் இன்னொரு மர்மமான சம்பவம் நடக்குது. ரெவரண்ட் பிரைஸ் தனியாக காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. ஏதோ ஒன்று அவரை கூப்பிடுற மாதிரி இருக்குது. அது பின்னாடி தொடர்ந்து போகிற பிரைஸ் காட்டுக்கு நடுவில் மறைஞ்சு கிடக்கிற ஒரு பழைய கிணறை கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடம் ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. அமைதியாக கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. ரொம்பவே பழமையான ஒன்று, ரொம்பவே பயங்கரமான ஒன்று. ஆனால் அவர் என்ன பார்த்தாரு அப்படிங்கிறத நமக்கு காட்டல. ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அதை பார்த்தக்கப்புறம் பிரைஸ் முழுமையாக மாறிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து எவானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிற ஒரு ஜங்க் யார்டுக்கு பிரைஸ் வராரு. அவரோட முகம் வெளிரி போயிருக்கு. குரலெல்லாம் நடுங்குது. பயத்தில் உறைந்து போன மனிதர் மாதிரி தெரிகிறாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாரு, இங்கே தீமை இருக்குது, தெர் இஸ் ஈவில் ஹியர். அதை சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து நடந்து போயிடுறாரு. என்ன நடந்ததுன்னு புரியாமல் எவானும் ஃப்ரெண்ட்ஸும் குழப்பத்தில் நிற்கிறாங்க. இதன் மூலம் அந்த மர்மமான கிணத்தோட ரகசியம் இன்னும் பெரிய கேள்வியாக மாறுது. இரவு நேரம் சன்செட் காக்டெயில்ஸ் ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் இருக்க வேண்டிய டாம் அங்கே இல்லை. அவர் தன்னோட வீட்டுக்கு வராரு. அந்த டைமில் டாமுக்கு 2 வாய்ஸ் மெசேஜஸ் வந்திருக்கு. அந்த மெசேஜஸ் செக் பண்ணுறாரு. முதல் மெசேஜ் பெட்ரிஷா கிட்டேருந்து. ஈவெண்ட்டில் எல்லோரும் காத்துட்ருக்காங்க, ஆனால் மேயரான டாம் மட்டும் வரவே இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க டாம் அப்படின்னு பெட்ரிஷா கோபமாக வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கா. 2வது மெசேஜ் விக்கிட்ட இருந்து. இந்த டைம் அவரோட குரலில் ஒரு பயம் தெளிவாக தெரியுது. டாம், ஃபோனை எடு, அது உன்னை கண்டுபிடிச்சிருச்சு, அது உள்ளே வந்துட்டா உன்னால் அதை தடுக்க முடியாது அப்படின்னு அவசரமாக எச்சரிக்கிறாரு. இந்த மெசேஜெல்லாம் கேட்டுட்டு இருந்த டாம் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவரோட காயம் இன்னும் மோசமாயிட்டிருக்கு. கையில் கடுமையான வலி ஆரம்பிக்குது. காயத்திலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அந்த டைமில் வீட்டோட முன் கதவில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அந்த கதவை தட்டுற மாதிரி. அப்போது விக் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் டாமோட மனசில் மறுபடியும் கேட்குது. சீஹாக் உண்மையாகவே வந்துருச்சா? அந்த டைமில் கதவு தட்டப்படுது. பயத்தோட டாம் மெதுவாக கதவை நோக்கி போகிறாரு. வெளியே இருக்கிறது யாருன்னு தெரியாதனால கதவை திறக்க தயங்குறாரு. வெளியே நின்றுட்டு இருக்கிறது சீஹாக் இல்லை, மெரிசா. ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா டாமை மறுபடியும் பார்க்குறக்காக வந்திருக்கா. டாமோட ஆஃபீஸில் இருந்தவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவள் பேச முயற்சி பண்ணுறா. ஆனால் டாமோட நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு. பயம் அவரை முழுசாக ஆக்கிரமிச்சிருச்சு. விக் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ரோஸ்மேரி சொன்ன ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர் மனசில் ஓடிட்டே இருக்குது. மெரிசா வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கும்போது டாம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இது சீஹாகாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல்
டாம் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே மெரிசா அதிர்ச்சி அடைகிறா, அவமானமாக ஃபீல் பண்ணுறா. தான் என்ன தவறு செஞ்சேன் அப்படிங்கிறது அவளுக்கு புரியல. கடைசியாக வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மெரிசா போனதுக்கப்புறம் அந்த சீஹாக் ஏற்படுத்தியோட காயத்தோட விளைவு ஆரம்பிக்குது. டாமோட உடல் வந்து பலவீனமாகுது, நடக்க முடியாமல் போகுது. மெதுவாக உடலில் இருக்கிற சக்தி குறைஞ்சிட்டே போகுது. அந்த டைமில் டாம் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவரோட கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அது அவரோட இறந்து போன மனைவி. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவள் திரும்பி வந்துட்டாளா? ஒரு நொடி டாம் அப்படி தான் நினைக்கிறாரு. ஆனால் அடுத்த நொடியே உண்மை வெளிப்படுது. அது அவரோட மனைவி இல்லை, சீஹாக். அது ஏற்கனவே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. டாம் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரோட உடல் அசைக்கக்கூட முடியறதில்ல அவரால். சீஹாக் மெதுவாக அவரை நோக்கி நகர்ந்து வருது. அதுக்கப்புறம் அவர் மேலே ஏறி உட்காருது. இப்போது அவரோட மரணம் உறுதி அப்படின்னு தோணுது. ஆனால் கடைசி நொடியில் டாம்க்கு ஒரு யோசனை வருது. மிச்சம் இருந்த கொஞ்சம் சக்தியும் யூஸ் பண்ணி அவர் தான் உட்காண்ட்ருந்த அந்த ரீக்ளைனர் சேரோட லீவரை இழுக்கிறாரு. உடனே சேர் பின்னால் சாயுது. எதிர்பார்க்காத சீஹாக் அந்த சேருக்கு பின்னாடி பக்கமாக தூக்கி எறியப்படுது. டாமுக்கு சில வினாடிகள் கிடைக்குது. அந்த டைம் பத்தலை. சீஹாக் மறுபடியும் எழுந்து வர ஆரம்பிக்குது. இப்போது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியுது. அந்த டைமில் வீட்டோட கதவை திறந்து விக் ஒரு நொடியும் யோசிக்காமல் தன்னோட ஹார்பூன் கன்னை உயர்த்துறாரு. நேராக சீஹாகை குறி வைக்கிறாரு. அடுத்த நொடியே ஹார்பூன் பாயுது. சீஹாகை நேராக தாக்குது. உடனே அந்த சீஹாக் முழுசாக செதறிடுது. சில வினாடிகளில் அது முற்றிலும் மறைந்து போகுது. டாம் உயிர் பழிச்சிடுறாரு. ஆனால் அந்த சம்பவம் அவரை முழுசாக மாற்றிருக்கு. இனி அவரால் எந்த காரணமும் சொல்ல முடியாது, எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரோட கண்ணுக்கு முன்னாடியே எல்லாம் நடந்துருச்சு. ஸோ விடோஸ் பேயோட அரக்கர்கள்லாம் உண்மையானவர்கள். அன்னைக்கு நைட்டு டாம் இறுதியாக அந்த உண்மையை ஏற்றுக்கிறாரு. இந்த எபிசோடோட எண்டில் டாம் நடந்த எல்லா சம்பவங்களையும் நினச்சி பார்க்குறாரு. தீவு நாளுக்கு நாள் இன்னும் ஆபத்தானதாக மாறிட்டுருக்கு. அரக்கர்கள் இன்னும் தைரியமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. பழைய கதைகள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா உண்மையாகவே மாறிட்டுருக்கு. அதோட ரெவரண்ட் பிரைஸ் சொன்ன எச்சரிக்கையும் மனசில் ஒழிச்சிட்ருக்கு. தெர் இஸ் ஈவில் ஹியர். இங்கே தீமை இருக்குது. சீஹாக் அப்படிங்கிறது வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்தோட ஒரு சின்ன அறிகுறி மட்டுமே. ஏன்னா அந்த மர்மமான கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, விடோஸ் பேல இருள் இன்னும் ஆழமாயிட்டே இருக்கு. எபிசோட் 3 ends.